Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 3 Trigonometry Example 3.52 இந்த வீடியோல பார்க்கலாம். Solve 2 sin square x plus sin square 2x is equal to 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இந்த லைனை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம். 2 sin square x plus sin square 2x equal to 2. இப்போ இந்த லைனை நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதிக்கலாம். 2 sin square x plus sin square 2x sin 2x whole square மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா? and plus 2 இந்த சைடு வந்தால் minus 2 equal to 0. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இது sin 2 theta sin 2 theta is equal to 2 times of sin theta cos theta. இப்போ இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். நீங்கள் என்னென்னலாம் மாற்றுறீங்களோ அதை சைடில் எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லைனில் 2 times of sin square x plus 2 times of sin x cos x and இதுக்கு ஸ்கொயர் இருக்குது இல்லையா, ஹோல் ஸ்கொயர் இருக்குது, minus 2 equal to 0. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து நான் இன்சர்ட் கொண்டு வரேன். அப்போ 2 sin square x plus 2 2s are 4 sin square x ஒரு டேர்மும் இருக்கும், cos square xும் இருக்கும், minus 2 equal to 0. இப்போ இந்த minus 2 நான் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு அப்புறமா எழுத போகிறேன். ஏன்னா அது நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். 2 times of sin square x minus 2 plus 4 into sin square x cos square x is equal to 0. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்கு பாருங்க. 2 வெளியே எடுத்துடலாம். 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா sin square x minus 1 plus 4 times of sin square x cos square x is equal to 0. இப்போ இந்த டேர்ம் எங்கேருந்து நான் எடுக்க போகிறேன்னா, டிரைவ் பண்ண போகிறேன்னா, cos square x plus sin square x equal to 1 இல்லையா. இப்போ இங்கே எப்படி இருக்குன்னா sin square x minus 1. அப்போது cos square x is equal to 1 minus sin square x தான் இங்கே ஃபார்ம் பண்ண முடியும். ப்ளஸ் அண்ட் செட் பண்ண மைனஸ், பட் இங்கே அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நான் மைனஸ் அப்ளை பண்ணுறேன். மைனஸ் அப்ளை பண்ணேன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். சேம் டேர்ம் பாருங்கள், sin square x minus 1. இதுவும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், பட் எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைனில் 2 times of இந்த ஃபுல் டேர்மை நான் எப்படி மாற்றலான்னா மைனஸ் cos square x plus 4 times of sin square x cos square x is equal to 0. இப்போ இதுலேருந்து 2 cos square x காமனாக வெளியே எடுக்கலாம். 2 times of cos square x. இப்போ இது ரெண்டுமே காமனாக வெளியே எடுத்தால் minus 1 மட்டும் இருக்குமா, ப்ளஸ் 2 வெளியே போயிடுச்சு, ஒரு 2 இருக்கும், sin square x மட்டும் இருக்கும், cos square x வெளியே கொண்டு போயிட்டோம், equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மை நான் தனித்தனியாக எடுக்கலாம். ஒன்று 2 cos square x is equal to 0. இன்னொன்று 2 sin square x minus 1, இதை செகண்டாக எழுதிக்கிறேன், is equal to 0. இப்போ இந்த டேர்ம் நான் எப்படி எழுதலாம்னா cos x is equal to 0 எழுதலாமா. ஏன்னா 2 டிவைடட் பண்ணாலும் 0 ஆகிடும், ஸ்கொயர் அண்ட் செட் பண்ணாலும் 0 ஆகிடும். டேரெக்டாக எழுதிடலாம். cos xோட வேல்யூ, cos theta வேல்யூ எப்போ 0 வரும்னா, theta is equal to 2n plus 1 into pi by 2. இங்கே நீங்கள் minus 1 கூட எழுதிக்கலாம், ஏன்னா இது odd number, அவ்வளோதான். 2n plus 1 or minus 1ன்றது odd number into pi by 2. அது நீங்கள் minus 1 எடுத்துக்கலாம், plus 1 எடுத்துக்கலாம். நம்ம புக்கில் plus 1 எடுத்துருக்காங்க. இப்போ theta இருக்க இடத்துல x இருக்கு. therefore x is equal to 2n plus 1. இது 2 சரிங்களா, pi by 2. நெக்ஸ்ட் லைனில் இந்த டேர்ம் வர மாதிரி ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். என்னென்ன, cos 2a is equal to 1 minus 2 sin square a. இது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், பட் அந்தந்த சம்மு வரும்போது படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நான் இதை எழுத போகிறேன். இப்போ வந்து 2 sin square x தானே வேணும், 2 sin square x தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 times of sin square a is equal to மைனஸ் இன்சைட் போடுது அண்ட் ப்ளஸ் இன்சைட் வரும்போது மைனஸ் cos 2aன்னு கிடைக்குமா. ஸோ இந்த லைனுக்கு பதிலாக நான் இதை இப்போ எழுதிக்க போகிறேன். அப்போது 2 sin square xக்கு பதிலாக 1 மைனஸ், இது வரைக்கும் ஐடென்டிட்டி தான் சரிங்களா, இது வரைக்கும் ஐடென்டிட்டி தான்.
1 minus cos 2 இங்க x இருக்கு so cos 2x 2 sin square x க்கு பதிலா சரியா minus 1 equal to 0 plus 1 minus 1 cancel ஆகிடும் minus cos 2x is equal to 0 இருக்கும் minus 1 side கொண்டு போயிட்டோம்னா cos 2x is equal to 0 மட்டும் இருக்கும் இப்போ 0 இருக்க இடத்துல cos 90 ன்னு எழுதிக்கலாமா ஏன்னா cos 90 வேல்யூ தான் 0 இப்போ இது எப்படி இருக்குன்னா cos theta is equal to cos alpha இது ஆல்ரெடி ஒரு சம்ல பார்த்தோம் அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும் 2n pi plus or minus alpha இப்போ தீட்டா இருக்க இடத்துல 2 into x இருக்கு 2n pi plus or minus pi by 2 ன்னு எடுத்துக்கணும் இல்லையா இப்போ இந்த 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷன் கொண்டு வரலாமா அப்போ 2n pi divided by 2 plus or minus pi by 2 into 1 by 2 denominatorல கொண்டு வரணும் therefore x is equal to 2 cancel பண்ணிட்டோம்னா n into pi plus or minus pi by 4 understand of the sum where n is an element of z next question பாருங்க example 3.53 prove that for any a and b minus root of a square plus b square is less than or equal to a sin theta plus b cos theta that is less than or is equal to root of a square plus b square இதை வந்து நான் proof பண்ணோம் a and b any value அப்படின்னு கொடுத்துட்டாங்க எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல சரியா இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த ப்ரூஃபை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் a sin theta plus b cos theta இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிபிள் அண்ட் டிவைட் பை நம்ம கொடுத்துருக்க வேல்யூ root of a square plus b square மல்டிபிளும் பண்ணுறேன் டிவைடும் பண்ணுறேன் மல்டிபிள் பண்ணுறத நான் காமனாக எடுத்துக்கிறேன் டிவைட் பண்ணுறத மட்டும் நான் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு எழுதிக்கிறேன் a sin theta divided by root of a square plus b square plus b cos theta divided by root of a square plus b square இப்போ a by root of a square plus b square வந்து நம்ம cos alpha ன்னு எடுத்துக்கலாம் இது நம்மளோட ஒரு ஐடென்டிட்டி சரிங்களா இப்போ root of a square plus b square into a plus a square plus b square எப்படி எடுத்துக்கலாம் cos alpha sin theta அப்படியே இருக்கு plus b by root of a square plus b square னா sin alpha ன்னு எடுத்துக்குவேன் into cos theta இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்கு பாருங்க cos a sin b plus sin a cos b இப்போ கம்ப்ளீட்டா இந்த டேர்ம்னா நெக்ஸ்ட் லைன்ல இந்த டேர்ம் எப்படி எழுதிடலாம் sin a plus b அப்போ alpha plus theta ன்னு மாத்தி எழுதிக்கலாமா sin a plus b வேல்யூ இந்த வேல்யூ கொண்டு வந்துட்டோமா இப்போ இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல் a sin theta plus b cos theta க்கு ஈக்குவல் கரெக்ட்டா சோ modulus of a sin theta plus b cos theta is less than or equal to root of a square plus b square ன்னு எழுதிக்கலாமா நமக்கு இந்த வேல்யூ வந்து இதை விட less thanல தான் வரும் இப்போ மாடுலஸ் இருக்கறனால +1 -1 எடுத்துக்கலாம் அப்ப இந்த லிமிட் எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னா minus root of a square plus b square is less than or equal to a sin theta plus b cos theta less than or equal to plus root of a square plus b square ன்னு எழுதிக்கலாம் and இதுதான் ப்ரூஃபும் therefore hence proved ன்னு முடிச்சிடலாம் சரியா நீங்க இந்த கால்குலேஷன்ஸ் மட்டும் கவனமா செஞ்சிருங்க ஃபைனல் ஆன்சர் வந்து ஈஸியா ஆயிடும் ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் cos alpha னா a by root of a square plus b square அதே b வந்தா sin alpha and முக்கியமா இந்த sin a plus b cos a plus b ஃபார்முலாலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க thank you so much for watching